யோனா வந்து நினிவே பட்டணத்துக்கு அனுப்பினார். அவர் தச்சுக்கு என்ன செஞ்சார், கப்பலில் டிக்கெட் எடுத்து போயிட்டார். கர்த்தர் சொன்னது ஒன்று, அவர் செய்கிறது ஒன்று. கடைசியில் கடல் கொந்தளிப்பு, கடைசியில் பெரிய மீன் வந்து முழுங்குச்சு. எவ்வளோ போராட்டத்திலேருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், காப்பாற்றினார். இப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த புயல், ஏன் சூறாவளி கதை அப்படின்னா ஏதோ ஒரு கீழ்ப்படியாமல் நம்மகிட்ட இருக்கும். நம்மளுக்கே தெரியாது. நம்ம ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணியிருப்போம், நம்மளுக்கே தெரியாது. அதை ஏசப்பட என்ன செய்யணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நீ மரபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், என் காரியம் ஏன் இன்னும் கைகூடி வரல, என் குடும்பத்தில் என்ன மீட்பு பெறல, ஏன் விடுதலை பெறல, ஏன் சமாதானம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏசப்பட்ட கேட்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார், தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்தும் போது நம்ம அதை பார்த்து சரியாக என்ன செய்யலாம், நடக்கலாம், பார்த்துக்கலாம். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஜெபத்தில் என்ன செய்யணும், கேட்கணும். சில காரியங்களை தெரிஞ்சு கொள்வதுக்கு உங்கள் ஆத்துமா வந்து தேவனை என்ன செஞ்சிருக்கணும், உயர்த்திருக்கணும். உங்கள் ஆத்துமா தேவனை துதிச்சிருக்கணும். உங்கள் ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரிக்கணும். உங்கள் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தியிருக்கணும். தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். உங்கள் ஆத்துமா, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்கணும். இந்த இதயத்தில் வந்து இடம் கொடுக்கணும் ஏசப்பாவுக்கு, அவர் வார்த்தைக்கு, அவருடைய மகிமைக்கு, அவருடைய துதிக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அவங்க ஆத்துமாவில் எப்போ பார்த்தாலும் கர்த்தரை உயர்த்துக்கிற உயர்வு உங்கள் உள்ளத்தில் இருக்கணும், எண்ணத்தில் இருக்கணும். அப்படி உயர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய தேவைகளை கேட்பதுக்கு முன்னால், உங்களுடைய காரியங்களுக்கு கேள்விகள் கேட்பதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை நல்லா உயர்த்தணும்.